கத்திரிக்காய் வெண்டைக்காய் என்னங்க இது வள வெண்டைக்காயும் கொல கத்திரிக்காயும் போட்டு பொரியல் பண்ண போகிறோமாமா. ஆகக்கூடிய காரியங்களா? ஆமாங்க, ஆகக்கூடிய காரியம். சுவையாகவும் இருக்கும். வெண்டைக்காயை கொஞ்சம் நீளமாங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் எடுத்து தனியாக வைங்க. ஒரு வடைச்சட்டியில், வெறும் வடைச்சட்டியில் வெண்டைக்காயை முதல்ல போடுங்க. ஒரு வணக்குங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி வணக்கிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிங்க. மறுபடியும் வணக்குங்க. அந்த வளவளப்பு எல்லாம் போயிடும். இதை ஒரு தட்டத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிருங்க. பாருங்கள், ஆயில் ஊற்றிட்டோம். இன்னொரு வணக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஒரு தட்டத்துக்கு மாத்திரம் எடுத்து வைக்கிறோம். நல்ல சுவையாக இருக்கும். பாருங்களேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இப்படியெல்லாம் சமையல் செய்ய முடியுமான்ட்டு. பாருங்கள், ஒரு தட்டத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டோமுங்களா. அடுத்தது அதே வடைச்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துங்க. கத்திரிக்காயை சேர்த்து ஒரு கால்வாசி வணக்குங்க. கால்வாசி வணக்கணும்னா போதுமானது. இது கால்வாசி வணங்கின உடனே முதல்ல வச்சிருக்கிற வெண்டைக்காயை கொண்டாந்து சேர்த்துங்க. தண்ணி தெளிக்கவே வேண்டாங்கோ, சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு பெரட்டி ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே தூள் உப்பு போடுங்க. கல் உப்பு போட்டுறாதீங்க, அங்கங்கே நிற்கும். தூள் உப்பு போடுங்க. தூள் உப்பு போட்டு ஒரு பெரட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் இதுவும் வேகட்டும். கொஞ்சம் மூடி வைங்க. ஒரு அரைவாசி வெந்துருச்சுங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்திக்கிங்க. அப்படியே மிதமான தீயில் லைட்டாக திருப்பி போடுங்க, சரிங்களா? இப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி மாற்றி இப்படி இங்கே பாருங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது அப்படியே மெதுவாக வேக ஆரம்பித்து ஃபைனல் ஸ்டேஜில் நல்லபடியாக வெந்து நிற்கும். ஒரு மூடியை போட்டு கூட ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. பார்த்திங்களா, மூடி எடுத்த உடனே ஓரளவுக்கு 3/4 பதத்தில் வெந்துருச்சு. இப்போ மெதுவாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அருமையாக வெந்துடும். ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.